ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸ் போடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 7 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி எக்ஸசைஸ் 7.2 ஃபிஃப்த் சம். ஃபைண்ட் த ரேஷியோ இன் விச் தி லைன் செக்மெண்ட் ஜாயினிங் a1, -5 and b -4, 5 is divided by the x-axis. Also find the coordinates of the point of division. So questionல என்ன கொடுத்திருக்காங்க? ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. a1, -5 and b -4, 5 ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு லைன் செக்மெண்ட் AB கிடைக்கும். இந்த லைன் செக்மெண்ட் ABயை x ஆக்சிஸ் டிவைட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இதுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த ரேஷியோ. இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஏபி லைன் செக்மெண்ட்டை எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்னது? ஆல்சோ ஃபைண்ட் தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் டிவிஷன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற இந்த பாயிண்ட் தான் ஏபி லைன் செக்மெண்ட்டை டிவைட் பண்ணுது. ஸோ இந்த பாயிண்ட்டுடைய கோஆர்டினேட்ஸ் என்னதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட், இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? எக்ஸ், 0ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் கோஆர்டினேட்ஸ் வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? இந்த எக்ஸ் வேல்யூவை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பாயிண்ட்டுடைய கோஆர்டினேட்ஸ் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். இந்த பாயிண்ட்டை பி நம்ம நேம் பண்ணிக்கலாம். ரைட், சொல்யூஷன் given let a1, -5 b -4, 5 be the given points. ஸோ கொடுத்துருக்க ரெண்டு பாயிண்ட்டும் எடுத்து கிவனில் எழுதிக்கிட்டோம். லெட் பி எக்ஸ், 0 டிவைட்ஸ் ஏபி இந்த ரேஷியோ m1:m2. ஸோ எந்த பாயிண்ட்டு ஏபி லைன் செக்மெண்ட்டை டிவைட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டை பி நேம் பண்ணியிருக்கிறோம், எக்ஸ், 0ன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். டிவைட்ஸ் ஏபி இந்த ரேஷியோ m1:m2. நம்ம தான் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதனால் நான் இங்கே ஜென்ரலாக m1:m2ன்னு எழுதியிருக்கேன் ரேஷியோ. ரைட், to find m1:m2. ஸோ ரேஷியோவை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை செக்ஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோன்னா நமக்கு ரேஷியோ என்னன்னு கிடைச்சிரும். We know that section formula is P of x, y is equal to m1x2 plus m2x1 divided by m1 plus m2, m1y2 plus m2y1 divided by m1 plus m2. Right? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் செக்ஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி m1:m2 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் என்னென்னு எழுதிடுவோம். a1, -5 b -4, 5 p x, 0 and the ratio is m1:m2. ஸோ ஏல இருக்கிற xy கோஆர்டினேட் x1, y1 நேம் பண்ணிக்கிறேன். பியில் இருக்கிற xy கோஆர்டினேட்டை x2, y2 நேம் பண்ணிக்கிறேன். P of x, y நான் அப்படியே P of x, 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ரேஷியோ m1:m2. Therefore, P of x, 0 is equal to m1x2. m1க்கு m1 எழுத போகிறோம். x2 என்னது? -4 plus m2x1. m2க்கு m2 எழுத போகிறோம். x1க்கு 1 divided by m1 plus m2, m1y2. m1க்கு m1 எழுத போகிறோம். y2க்கு 5 plus m2y1. m2க்கு m2 எழுத போகிறோம். y1க்கு -5 divided by m1 plus m2. So this step implies P of x, 0 is equal to உள்ள மல்டிப்ளை பண்ணிக்குவோம் எல்லாத்தையும். m1 into -4 -4m1 plus m2 into 1 என்னதுமா? m2 divided by m1 plus m2, m1 into 5 5m1 plus m2 into -5 -5m2. எப்படி -5m2? m2க்கு ப்ளஸ் இருக்குது, 5க்கு மைனஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருக்குது. முதல்ல சைன்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், m2 into 5 5m2 divided by m1 plus m2. ரைட், இப்போ என்ன பண்ண போகிறோம்? என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? m1:m2 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த ரேஷியோவை எப்படி கண்டுபிடிக்கணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒய் கோஆர்டினேட்டையும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒய் கோஆர்டினேட்டையும் ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணோன்னா நமக்கு ரேஷியோ கிடைச்சிரும். ரைட், ஏன் நம்ம ஒய் கோஆர்டினேட்டை ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணுறோம்? ஏன்னா ஒய் கோஆர்டினேட்டில் தான் 0 இருக்குது. இந்த 0வை இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒய் கோஆர்டினேட்டோட ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக m1:m2 கிடைச்சிரும். அதனால தான் நம்ம ஒய் கோஆர்டினேட்டை ஈக்குவேட் பண்ண போகிறோம், எக்ஸ் கோஆர்டினேட்டை ஈக்குவேட் பண்ணாமல். ரைட்,
So equating y coordinate on both sides we get left hand side la irukra y coordinate enaduma 0 is equal to right hand side la irukra y coordinate enadhu 5m1 minus 5m2 divided by m1 plus m2. So next enna panna porom inda m1 plus m2 va 0 oda cross multiply panna porom. So 0 into m1 plus m2 is equal to 5m1 minus 5m2. இந்த 5m1 minus 5m2 அப்படியே எழுதிக்கிறோம், right? So this step implies 0 into anything is equal to 0. So 0 is equal to 5m1 minus 5m2. So next step என்ன பண்ண போறோம்? m1 term left hand side எடுத்துட்டு வர போறோம். So this step implies right hand sideல இருக்கிற plus 5m1 left hand side எடுத்துட்டு வரும்போது என்னவா வரும்? minus 5m1 is equal to இந்த minus 5m2 அப்படியே எழுதிக்கிறோம் minus 5m2. So minus 5m1 is equal to minus 5m2. So in the minus cancel ஆயிடும். This step implies 5m1 is equal to 5m2. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம்? ரேஷியோ m1 is to m2 கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இந்த m1 is to m2 நம்ம m1 divided by m2 ன்னு கூட எழுதலாம். ஸோ இந்த மாதிரியும் எழுதலாங்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ஸ்டெப்பில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற m2 லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த 5 ரைட் ஹேண்ட் சைடுக்கும் கொண்டு போக போகிறேன், ரைட்? ரைட் ஹேண்ட் சைடில் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற இந்த m2 நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தேன்னா டிவிஷனில் வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற இந்த 5 நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகணுன்னா டிவிஷனில் போயிடும், ரைட்? ஸோ திஸ் ஸ்டெப் இம்ப்ளைஸ் m1 divided by m2 is equal to 5 divided by 5, ரைட்? இந்த 5 கேன்சல் ஆகி நமக்கு என்னன்னு இருக்கும்? 1 divided by 1 இருக்கும், ரைட்? ஸோ திஸ் ஸ்டெப் இம்ப்ளைஸ் m1 by m2 is equal to 1 divided by 1. ஸோ m1 divided by m2 நம்ம எப்படி எழுதலாம்? m1 is to m2 ன்னு எழுதலாம் நம்ம. So this step implies m1 is to m2 is equal to 1 is to 1. Therefore we got the ratio m1 is to m2 is equal to 1 is to 1. அதாவது x-axis divide the line segment AB in the ratio 1 is to 1. So first question ஓட solution நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், right? Next என்ன கண்டுபிடிக்கணும்? To find the point of division, that is the point P, coordinates of P கண்டுபிடிக்கணும், right? இது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? செக்ஷன் ஃபார்முலாவில் அகைன் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல பாயிண்ட்ஸ் எழுதிடுவோம். A 1, -5, B -4, 5 அண்ட் ரேஷியோ என்னதுமா? 1 is to 1. ஸோ ஏல இருக்கிற xy கோஆர்டினேட் x1 y1 நேம் பண்ணிக்கிறேன், பியில் இருக்கிற xy கோஆர்டினேட்டை x2 y2 நேம் பண்ணிக்கிறேன், ரேஷியோவை m1 is to m2 நேம் பண்ணிக்கிறேன், ரைட்? யூசிங் செக்ஷன் ஃபார்முலா we get p of x, 0 is equal to, ஸோ நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் டிவிஷனை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தோம்? p of x, 0 ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தோம். அதனால தான் இங்கே p of x, 0 எழுதுகிறோம். p of x, 0 is equal to m1 x2. m1 என்னது 1, x2 என்னது -4. 1 into -4 plus m2 x1. m2 என்னது 1, x1 1. 1 into 1 divided by m1 plus m2. 1 plus 1, m1 y2. m1 என்னது 1, y2 5. 1 into 5 plus m2 y1. m2 1, y1 -5. 1 into -5 divided by m1 plus m2. 1 plus 1. So which is equal to 1 into -4 என்னதுமா? -4. 1க்கு ப்ளஸ் இருக்குது, 4க்கு மைனஸ் இருக்குது. முதல்ல சைன்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 1 into 4 4. So 1 into -4 என்ன கிடைக்குது? -4 plus 1 into 1 1 divided by 1 plus 1 என்னதுமா? 2, 1 into 5 5 plus 1 into -5 என்னதுமா? -5 divided by 1 plus 1 2. So which is equal to -4 plus 1 என்னதுமா? -3. அதாவது டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருக்குது. 4க்கு மைனஸ் இருக்குது, 1க்கு ப்ளஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருந்ததுன்னா முதல்ல என்ன பண்ணணும்? நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணணும். 4 - 1 என்னது? 3. 4 பெரிய நம்பர், அதோடைய சைன் மைனஸை வந்து ஆன்சருக்கு கொடுக்கணும். ஸோ -3. அப்போ -4 plus 1 என்ன கிடைக்குது? -3 divided by 2, 5 - 5 0, 0 divided by 2. So which is equal to -3/2. 0 divided by anything என்னதுமா? 0. So -3/2, 0. Therefore we got the point P of x, 0 is equal to
minus 3 by 2 comma 0. Therefore, the point of division is minus 3 by 2 comma 0. So, second question உடைய solution நம்ம கண்டுபிடிச்சாச்சு. Right? இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இந்த சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெட்ராஸ் மேக்ஸ் ஸ்கூலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.